وسلم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن عدة الشهور عند الله 12 شهرا. صدق الله العلي العظيم. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ஹிஜ்ரி 1447 ஆண்டு விடைபெற்று சென்று ஹிஜ்ரி 1448 ஆண்டு இன்று பிறந்திருக்கின்றது. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ஆண்டையும் வரக்கூடிய ஆண்டையும் நிம்மதியான ஒரு ஆண்டாக, செழிப்பான ஒரு ஆண்டாக, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு ஆண்டாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஆக்கி தந்தரு புரிவானாக. கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனில் 9வது அத்தியாயத்தில் 36வது வசனத்திலே பேசுகின்ற பொழுது, அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். இது நேற்று உருவானதல்ல, இன்று உருவானதல்ல. யௌம கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த, வானங்களையும் பூமிகளையும் படைத்த நாள் முதல் மாதங்களின் எண்ணிக்கை 12 தான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகின்றார். அந்த 4 மாதங்கள் எது? அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் அந்த 4 மாதங்கள் எவை என்பதை ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த 4 மாதங்கள், ஒன்று ரஜப், இரண்டாவது துல்காதா, மூன்றாவது துல்ஹஜ், 4வது இந்த முஹர்ரம் மாதம். அப்ப இந்த 4 மாதங்களும் சங்கையான மாதங்கள். இந்த சங்கையான மாதங்களிலே உங்களுக்கு நீங்கள் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனங்கள் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். இந்த முஹர்ரம் பிறை 1 அன்றுதான் காபாவிலே போடப்பட்டிருக்கின்ற அந்த திரை மாற்றப்படும். நேற்றைய தினத்திலே காபாவிலே அந்த திரையை மாற்றி விட்டார்கள். காபாவிற்கு திரையிடுகின்ற பழக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலோ அல்லது மற்ற நபிமார்களின் காலத்திலோ வழக்கத்தில் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பிருந்தே இந்த பழக்கம் இருந்திருக்கின்றது. ஹிஜ்ரி 210 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 170 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த பழக்கமே உருவாகிறது. யமன் நாட்டை ஆண்டு கொண்டிருந்த துப்பபுல் ஹுமைர் அப்படிங்கிற ஒரு அரசர், இவர் என்ன செய்யறார் அப்படின்னா மக்காவிற்கு வருகிறார். வந்த நேரத்துல மக்காவாசிகள் இவரை வரவேற்கவில்லை. ஒரு நாட்டினுடைய அரசர், அவரை வரவேற்க வேண்டும். ஆனா மக்காவாசிகள் அவரை வரவேற்கவில்லை, அவருக்கு உரிய மரியாதைகளை வழங்கவில்லை. இதனால் கோபப்பட்ட அந்த அரசர் என்ன செய்றார் அப்படின்னா காபாவை சேதப்படுத்துகின்றார். இதனால் அவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டது. அப்ப மக்கள் எல்லாம் சொன்னாங்களா, நீ காபாவை, இறை இல்லத்தை, இறைவனுடைய ஆலயத்தை சேதப்படுத்திய காரணத்தினால்தான் உனக்கு நோய் வந்திருக்கிறது, நீ தௌபா செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் பாவ மன்னிப்பு தேடுகின்றார். அல்லாஹ் அவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கின்றார், தூங்குகின்றார். அந்த தூக்கத்துல ஒரு கனவு காணுகின்றார், இந்த மாதிரி காபாவிற்கு ஒரு திரைச்சீலை போட வேண்டும் அப்படின்னு என்ன செய்றார் அப்படின்னா அந்த மன்னர் கனவை காணுகின்றார். உடனேதான் அவர் என்ன செய்றார் அப்படின்னா உலர்ந்த பனை ஓலை அதிலே நூலால் நெய்யப்பட்டு
அந்த பனை ஓலையால் நெய்யப்பட்ட அந்த திரைச்சீலையை முதலாக காபாவிற்கு போட்டவர் யார் அப்படின்னா இந்த துப்பபுல் குமைர் என்பவர் தான் என்று வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றன. இது எப்ப நடக்குது அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு 170 ஆண்டுகளுக்கு முன்னால், நாட்களுக்கு முன்னால் அல்ல, 170 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றதாக வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றன. அதை தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவராக இருக்கிறார்கள். காபாவுடைய கரைக்கு என்ன செய்வாங்கன்னா அரபுகள் ஒரு வகையான நறுமண புகை காட்டுவார்கள், சாம்பிராணி போடுற மாதிரி நறுமண புகை காட்டுவார்கள். அந்த மாதிரி நறுமண புகை காட்டுகின்ற பொழுது அந்த திரைச்சீலையை தீ பற்றி கொள்கிறது, எரிந்து நாசமாகி விடுகிறது. அதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திரையை கொடுக்கின்றார்கள். அடுத்ததாக உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல மிஸ்ர் நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திரை போடப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல ரமலான் திரை 27 அன்று அந்த காபாவிற்கு திரை மாற்றப்பட்டு வழமை பிரகாரம் இப்போதுள்ள அரசு என்ன செய்த அப்படின்னா இஸ்லாமிய புத்தாண்டுடைய ஆரம்பம் முஹர்ரம் திரை 1 அன்று அந்த திரைச்சீலையை மாற்றுவதாக நமக்கு வரலாறுகள் சொல்லி காட்டுகின்றன. அருமையானவர்களே, காபாவிலே போர்த்தப்படுகின்ற அந்த திரைச்சீலையின் மதிப்பு என்ன அப்படின்னா இந்திய மதிப்பு 20 கோடி ரூபாய். அந்த திரைச்சீலையுடைய மதிப்பு 20 கோடி ரூபாய். அதாவது 24 கிலோகிராம் தங்கம், 24 கிராம் அல்ல, 24 கிலோ தங்கம், 96 கிலோ வெள்ளி, மொத்தம் 120 கிலோக்கள். இதை நூலாக ஆக்கப்பட்டு, இந்த தங்கங்களையும் வெள்ளிகளையும் நூலாக ஆக்கப்பட்டு அந்த நூலின் மூலமாக குர்ஆனுடைய வசனங்கள் அதிலே பொறிக்கப்பட்டு மொத்தம் அந்த கிஸ்வா என்று சொல்லப்படுகின்ற திரைச்சீலையின் எடை 790 கிலோ. 800 கிலோவுக்கு 10 கிலோ கம்மி, 790 கிலோ அந்த கிஸ்வா காபத்துல்லாவில் போர்த்தப்படுவதாக வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. காபா இருக்கின்றது, அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடையாள சின்னங்களில் ஒன்று. அது மாத்திரமல்ல, அகில உலக மக்களுக்கும் பரக்கத்தான ஒரு கட்டிடம், நேர்வழி காட்டக்கூடிய ஒரு கட்டிடம். அல்லாஹ் அல் குர்ஆன்ல 3வது அத்தியாயம் 96வது வசனத்திலே பேசுகின்ற பொழுது இன்ன அவ்வள பைத்தின் உதியல் இன்னாசி நல்லதீவி பக்கத்த முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன். இது அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டக்கூடிய பரக்கத்தான ஒரு கட்டிடம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அந்த காபத்துல்லாவிற்கு தான் இந்த திரைச்சி போடப்படுகிறது. அதுவும் முஹர்ரம் பிறை 1 அன்றுதான் போடப்படுவதாக இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். முஹர்ரம் பிறை பிறந்துவிட்டால் அநீதம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க, இந்த சமுதாயம் முஹர்ரம் பிறை பிறந்த உடனேயே அநீதம் செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழலை பார்த்து வருகின்றோம். சில வீடுகள்ல இன்றிலிருந்து ஒரு 10 நாளைக்கு என்ன செய்வாங்கன்னா கறி, மீன், கருவாடு, முட்டை இந்த மாதிரி கவுச்ச வாடைகளை வாங்கவும் மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. அந்த வியாபாரிகள் தெருவுக்கு வந்தாலே துரத்தி விட்டுருவாங்க. ஏன்னா அது அந்த வாடகை படக்கூடாது என்பதற்காக. காரணம் கேட்டால் அதை சாப்பிட்டால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கோபித்துக் கொள்வார்கள் என்று ஒரு சம்பந்தமில்லாத ஒரு காரணத்தை சொல்வார்கள். அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்று அது கியாமத் நாள் வரைக்கும் ஹலாலாகத்தான் இருக்கும். அதை ஹராமாக்குகின்ற அதிகாரம் உலகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் வழங்கவில்லை. ஆனால் இவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி வஃபாத்திற்கு பின்னால 51 ஆண்டுகள் கழித்துதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கர்பலாங்கிற இடத்துல ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி வஃபாத்திற்கு பின்னால், ரசூலுல்லாஹ் இருக்கும்போது வஃபாத்தானா கூட ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க, என் பேரப்புள்ள ஷஹீதாக்கப்பட்டாரு, நீங்க கருவாடு சாப்பிடாதீங்க, மீன் சாப்பிடாதீங்க, நீங்க துக்கம் கொண்டாடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனா ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 11 இறக்குறாங்க. ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 61 தான் இறக்குறாங்க. தன்னுடைய மரணத்திற்கு பின்னால் பேர குழந்தை இறப்பாரு, நீங்க அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்க ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை. சொல்லுகின்ற அதிகாரம் பெருமானாருக்கும் கிடையாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் பேர் என்ன செய்வாங்கன்னா அந்த 10 நாளைக்கு கருப்பு சட்டை அணிந்து கொள்வார்கள். கருப்பு சட்டை அணிய முடியாவிட்டாலும் கூட ஒரு கருப்பு கொடியை என்ன செய்வாங்கன்னா அந்த பாக்கெட்ல குத்தி கொள்வார்கள். வீடுகளிலே என்ன செய்வாங்கன்னா கருப்பு கொடிய பறக்க விடுவாங்க. உண்மையிலேயே நமக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு ஒருவருடைய மரணம் அது கடைசி காலம் வரையிலும் துக்கமாக இருக்குமானால் அது பெருமானாருடைய மரணம் மட்டும்தான். ஆனா அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை கூட நாம் துக்கமாக கொண்டாடுவது இல்லை. காரணம் துக்கம் என்பது 3 நாட்கள் மட்டும்தான். யார் இறந்தாலும் 3 நாளைக்கு தான் துக்கம். 4வது நாளைக்கு சகஜ வாழ்க்கைக்கு வந்துடணும். ஒரு கணவன் இறந்தால்தான் 4 மாதம் 10 நாட்கள் மனைவிக்கு தான் துக்கம். குடும்பத்தார் எல்லோருக்கும் 3 நாள் தான். ஆனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளை நாம் கடந்து விட்டோம். இன்னைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நான் 10 நாள் மாரடிப்பேன், ரத்தம் சிந்துவேன், கறிமீன் சாப்பிட மாட்டேன், கருப்பு கொடிய நான் குத்துவேன், கருப்பு சட்டை அணிந்து கொள்வேன் என்று சொன்னால் இது குர்ஆனிற்கும் சுன்னாவிற்கும் மாற்றமான ஒரு செயல். எந்த மாதத்திலே அதீனம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே திட்டவட்டமாக சொல்லி காட்டுகின்றாரோ அந்த மாதத்தின் துவக்கத்திலேயே இவர்கள் அநீதம் செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்த்து வருகின்றோம். நேற்று ஒரு ஆலிம் பேசுகின்றார், முஹர்ரம் மாதம் பிறந்து விட்டால் ஒரு தூய்மையான பேப்பரை எடுக்கணுமா, ஒரு தூய்மையான பேனாவை எடுக்கணுமா, எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை 113 தடவை எழுதணுமா. இப்ப நான் எழுதினாலே 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆயிரும். அரபி எழுத தெரியாதவங்க 1449 பிறந்துரும். இத ஒரே நாள்ல எழுதி பாக்கெட்ல வச்சுக்கிட்டா வீட்டுல வச்சுக்கிட்டா அந்த வருஷம் பொறுத்து செழிப்பா இருக்குமா. இந்த 113 பிஸ்மில்லாவுக்கு ஒரு வருஷம் தான் பவர். அடுத்த வருஷம் கிழிச்சு தூர போட்டுக்கணும், அடுத்த வருஷம் மறுபடியும் எழுதணும். என்ன முட்டாத்தனமான ஒரு செயல். அந்த ஹிஜ்ரி ஆண்டு பிறந்திருக்கு, இனிமேலாவது 5 நேரம் தொழுதுங்கடா, இனிமேலாவது குர்ஆனை ஓதுங்க, பாவம் செய்யாதீங்க, பாவ மன்னிப்பு தேடுங்க, இப்படி பிரச்சாரம் செய்தாலும் வரவேற்கலாம். மார்க்கத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாத முறையில 113 தடவை பிஸ்மில்லாஹ் எழுதுங்க. அது தமிழ்லையா மலையாளத்திலயா உருதுலையான்னு அப்படி சொல்லல, எதுலயோ ஒண்ணு எழுதுங்க. நீங்க தொழுகலாம் வேணாம், நோம்பெல்லாம் வைக்க வேணாம், ஜக்காத்து கொடுக்க வேணாம். இந்த 113 தடவை பிஸ்மில்லாஹ் எழுதி பாக்கெட்ல வச்சுட்டா போதும், பாக்கெட்டு நிரம்பிக்கிட்டே தான் இருக்கும் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை பார்க்க முடிகின்றோம். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. எல்லா காலங்களிலும் தொழுக வேண்டும். குறிப்பாக 1448 பிறந்துட்டா இனிமேலாவது நான் 5 நேரம் ஒழுங்கா தொழுவேன், பாவம் செய்ய மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், விபச்சாரம் பண்ண மாட்டேன், பித்தலாட்டம் பண்ண மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன். இந்த ஒரு முடிவுக்கு வந்தால் அது வரவேற்கத்தக்கது என்பதையும் இந்த மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. அனாச்சாரங்களை தவிர்த்து அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையிலே நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் நல்லருள் புரிவார்.